2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? அங்கே வேத வசனம் சொல்கிறது, The ark of the Lord remained in the house of Obed Edom. ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தது? இருந்தது. ஆகையினாலே கர்த்தர் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி அப்படின்னா ஆண்டவருடைய பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில் தேவ மகிமை தங்கியிருந்தது. அது அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்ததுனால அந்த வீடு முழுவதும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டில் இருந்ததுனால அங்கே அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவருடைய பெட்டியாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தில் தான் நான் என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணுறேன். நான் வேற எங்கேயும் வாசம் பண்ணலை. அந்த பெட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது? இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதாவது பெட்டி எங்கே இருக்கோ அங்கே மகிமை இருந்தது. பெட்டி இருந்ததுனால அவர்களுக்கு என்ன வந்தது? ஆசீர்வாதம் வந்தது. இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய அந்த பெட்டி நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியாக வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதில் சந்தேகமே இல்லை. நமக்குள்ள கர்த்தருடைய பெட்டி வாசமாக இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்குள்ள உன் சந்ததியும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நீ யாரெல்லாம் பார்த்து ஆசீர்வதிக்கிறியோ அவங்கெல்லாம் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குதுன்னா நமக்குள்ளே அவைகள் தங்கி இருக்கிறது, நமக்குள்ள வாசமாக இருக்கிறது. இனி ஒரு பக்கம் போய் நம்ம தேடி ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. நமக்குள்ளே ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நமக்குள்ளே எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு புதுசாக எதையோ ஒன்று கண்டுபிடிச்ச ஆண்டவரே அதை தாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்ல தேவையில்லை. நமக்குள் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. யாருக்குன்னா இஸ்ரவேலரை சுற்றி இருக்கிற எல்லா குடிகளுக்கும் இந்த பெட்டி மேலே ஒரு பயங்கரமான கண்ணு. ஏன்னா இவன் யுத்தத்துக்கு போகும்போது அந்த பெட்டியை தூக்கிட்டு தான் என்ன செய்வான்? போவான். அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாலே இவனுக்கு என்ன, இது வெற்றி கிடச்சிரும். ஏன்னா தேவ சமூகம் என்ன செய்யுது? நிறைய காரில் எல்லாம் பார்த்தீங்களா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அவங்க நினச்சிட்டாங்க கார் ஓட்டும் போது தான் முன்னால் போகும், அதனால் காரில் ஒட்டி விட்டுருவோம். அது கார் எடுக்கும்போது முன்னால் போட்டோம், மற்ற நேரத்தில் அது பின்னால் போட்டோம். அப்படியா? கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு முன்னால். அதனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏலி ஆசாரியனாக இருக்கும் பொழுது அந்த பெட்டியை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டார்கள். ஓப்பனியும் பினேகாசும் என்ன செய்தார்கள்? அங்கே யுத்த காலத்தில் மாண்டு போனார்கள். ஏலிக்கு வந்து சொன்ன உடனே உன் பெட்டி பிடிப்பட்டதுன்னு சொன்ன உடனே ஏலி பின்னால் விழுந்து என்ன செஞ்சார்? அவரும் போய் சேர்ந்துட்டார். இப்பொழுது பெட்டி பெலிஸ்தரிடத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்து அவங்க என்ன செய்கிறாங்க? திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் செத்து போயிட்டாங்க. பெட்டியை பிடித்து பெலிஸ்தர்கள், ஏன்னா அவன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருக்கான், இந்த பெட்டி இவன் கிட்ட இருக்கிறதுனால தான் இவன் என்ன செய்கிறான்? ஜெயிக்கிறான். யோசிச்சு பாருங்க. பெட்டி பிடிபட்டதுக்கப்புறம் இவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து ஹெல்ப்லெஸ் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல.
நீங்கள் அதாவது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு ஜெபத்தை தவிர, ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறத தவிர நமக்கு வேறு எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. இல்லை, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வேளை ஒரு பயம் வருது, இல்லை ஒரு வேதனை இருக்குது அப்படின்னா உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, நம்ம அதை தவிர நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஒருவேளை ஆண்டவரையே நம்ம விட்டு தூரமாக கொண்டு போயிட்டாங்கன்னா நம்ம எங்கே போவோம்? அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் போன வாரம் ஒரு மெசேஜில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அவர் என்னென்னா, ஆண்டவர் மீனை உருவாக்குறதுக்காக கடல்கிட்ட பேசினாராம். இல்லை, கடல்கிட்ட பேசி மீனை உருவாக்குறாரு. மரத்தை உருவாக்கும் போது மண்ணுக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார், பூமியை பேசுகிறாரு, அது மரத்தை உண்டாக்குறார், தண்ணியிலேருந்து மீனை உண்டாக்குறார். ஆனால் மனுஷனை உருவாக்கும் போது அவர்கிட்டயே அவர் என்ன செய்கிறாரு, பேசிக்கிறார். பேசி அது மூலமாக அவர் தான் என்ன செய்கிறார், அவர் மூலமாக மனுஷனை உருவாக்குறாரு. அதனால தான் நீங்கள் தண்ணியிலேருந்து மீனை எடுத்து வெளியே போட்டிங்கன்னா மீன் என்ன செஞ்சிடும், செத்துரும். தரையிலேருந்து மரத்தை பிடுங்கி தூக்கி போட்டோன்னா அது என்ன செஞ்சிடும், செத்துரும். அதே போல் ஆண்டவரை விட்டு மனுஷன் பிரிஞ்சுட்டான்னா அவன் என்ன தான், ஒன்ஸ் டெட்டு தான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இல்லாத மனுஷன் உயிரோடு இல்லை, ஆள்தான், செத்த பணம் நடப்பணமாக வேணால் இருக்கலாம். மனிதன் ஆண்டவரோடு இருக்கிறது தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஜெபந்தான் 24 மணி நேரமும் நினைவெல்லாம். ஃபாதர் சொல்கிறார்ல, நினைவெல்லாம் உம்மதாகணும், என் பேச்செல்லாம் உம்மதாகணும். எப்பயுமே அவரை தான் நான் என்ன செய்யணும், நினைக்கணும். எப்பயும் அவர் தான். மனுஷன் தான் அப்படி தான் இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் போயிட்டு கோயிலுக்கு போய் அவரை கும்பிட்டுட்டு வர்றது, அவரை பார்த்துட்டு வர்றது அது கிடையாது. ஃபாதர் சொல்கிறார், அவன் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செய்கிறான், வாங்கிட்டு போயிடுறான். நீ வாயை மூடிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி சபையை பார்த்து சொல்கிறாரு. அல்லேலூயா சொன்ன ஆசீர்வாதம்னு ஃபாதருக்கு தெரியுது, மற்றவங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் வாயை திறந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறது என்னைக்கோ ஒரு நாள் செய்கிறதில்லை, எப்பயோ ஒரு நாள் சபைக்கு போகிறதில்லை. 24 மணி நேரமும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். மரத்தை நீங்கள் மண்ணை விட்டு எடுத்துட்டாலே அது என்ன செய்யணும், அதே போல் ஆண்டவரோடு அந்த கனெக்ஷன் நமக்குள்ளே இல்லைன்னு வைங்க, நம்மளாம் எதையாவது நினச்சிட்டு செய்யலாம்னா அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அல்லேலூயா. ஸோ எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசுகிற, ஏன்னா எப்போ ஒரு தடவை போய் நம்ம ஆண்டவரை பார்க்குறது இல்லை, எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசுகிற அந்த இருதயம். ஆகையினால் இந்த பெலிஸ்தர்கள் பெட்டியை எடுத்து விட்டால் இவர்களால் என்ன செய்ய முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. பெட்டி போனதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் பெலிஸ்தர்கள் பெட்டியை கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் வச்ச உடனே அன்னைக்கு பிடிச்சிச்சு அவனுக்கு. அவன் நினச்சி நான் பெட்டியை வச்சா நமக்கு எல்லாம் கிடச்சிடும். பெட்டி தான் உனக்கு பிரச்சனை, பெட்டி எனக்கு ஆசீர்வாதம், அதே பெட்டி உனக்கு. அல்லேலூயா. என்ன பாருங்க, ஆண்டவர் யாருக்கிட்ட இருக்கணுமோ அவன்கிட்ட தான் அதை என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. இவனுக்கு வச்சுக்க தெரியாமல் இருந்ததுனால அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் பெட்டி எவ்வளோ முக்கியம்னு இவனுக்கு தெரிஞ்சிருந்தா இவன் பெட்டி என்ன செஞ்சிருக்க மாட்டான், பிடி கொடுத்துருக்க மாட்டான். தேவ சமூகம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா இவன் என்ன செய்ய மாட்டான், அங்கே சும்மா உட்காந்துருக்க மாட்டான். இவனுக்கு தெரியல, உடனே அவன் தூக்கிட்டு போயிட்டான். பெட்டியை தூக்கிட்டு போனதுலேருந்து ஆரம்பிச்சு பாருங்க அவனுக்கு பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் வாந்தி பேதி ஊன்னு கத்துறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், ஒன்றும் முடியல. அப்போ தான் முடிவு பண்ணுறான், இந்த பெட்டி தான் பிரச்சனை. இது வந்ததுலேருந்து தான் நமக்கு எப்படி இருக்குது, ஒரே வியாதி, ஒரே கஷ்டம், ஒரே நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, ஒரே கஷ்டம், ஒரே வியாதி, ஒரே பிரச்சனை தான் உன்னை போட்டு தள்ளிடும். ஒரே வியாதி, ஏன் இந்த ஒரேனா, பெட்டியை விட்டுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு என்ன வரும். பெட்டி போனதுக்கப்புறம் இவனுக்கு எதுவுமே சரியில்லை, பெட்டி அவன்கிட்ட போனதுக்கப்புறம் அவனுக்கும் எதுவுமே சரியில்லை. எல்லாம் பார்த்தான், இவ்வளோ பிரச்சனை இருக்கா. உடனே என்ன பண்ணிட்டான், எல்லாம் ஆள் அனுப்புகிறான், இஸ்ரவேலுக்கு ஆள் அனுப்பி ஆசாரியர்களை பார்த்து, எப்போ அந்த பெட்டி என்னப்பா செய்கிறது, எப்படிப்பா, தயவு செய்து இந்த பெட்டியை என்ன செய்யுங்க, எடுத்துகிட்டு போயிருங்கப்பா, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம்.
வெற்றின்னு நினச்சி பெட்டியை பிடிச்சிட்டு வந்தீங்களே, இப்போ அதை வச்சுக்க வேண்டியதானே. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பலன், உனக்கு பலன், உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு பாதுகாப்பு. இந்த உடன்படிக்கை பெட்டி உன்னோட இருக்கிற வரைக்கும் தான். ஒருவேளை இந்த உடன்படிக்கை பெட்டி உன்னை விட்டு போயிடுச்சுன்னு வை, அது உனக்கு எந்த விதத்திலையும் ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை, வேதனை, கஷ்டம், பாரம். ஏன்னா கர்த்தருடைய பெட்டியை பாதுகாக்கிறதற்கு நான் மறந்து போய்விட்டேன். அதனால தான் என் குடும்பம் இப்படி அல்லாடுகிறது. வேலை ஆண்டவர் எடுத்துட்டார், பாதுகாப்பு அவனுக்கு இல்லை, ஒன்றுமில்லை. இவர்கள் எல்லாம் அப்படியே பயந்து போயிருக்கிறார்கள். அப்பொழுது ஆசாரியர்களிடத்தில் பெலிஸ்தர்கள் வந்து கேட்குறாங்க, என்னையா செய்யணும், இந்த பெட்டி எங்கேயா கொடுக்கணும், எப்படியா கொடுக்கணும்? உடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு நல்ல காட்டு, ஒரு மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, புது மாட்டு வண்டி செஞ்சு 2 கறவை பசுவை என்ன செய்கிறான், அதில் மாட்டி, இதுவரைக்கும் அது கழுத்தில் அந்த மாதிரி மாட்டினதே இல்லை, அப்படி மாட்டி பெட்டியை தூக்கி வச்சு அவன் பெத்சிமோஸ் வரைக்கும் இது போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த 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 வாதை எல்லாம் அவர் தான் விட்டாருன்னு நினைக்கலாம். இல்லை அது வேறு பக்கம் எங்கேயாவது போயிடுச்சுன்னா இது வந்து தானாக வந்துச்சு, நமக்கு எதாச்சியாக வந்துச்சுன்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாம் வண்டியை அனுப்பி விட்டுட்டு அப்படியே பார்க்குறான், இந்த வண்டி எங்கே போகுது. அந்த மாட்டுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சதில்லை, வண்டி பூட்டினதே கிடையாது, அது எங்கேயும் போனதே கிடையாது. இந்த செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா, செக்கு மாடு, அதை வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணான்னா, மாடு ஒழுகிறதுக்குன்னு வாங்குறதுக்கு சந்தைக்கு போனான். அவன் இந்த சந்தையில் இந்த செக்கு மாடை கொண்டு வந்து விற்றுட்டான் அந்த அப்போ அந்த செக்கு மாடை வாங்கிட்டு இவன் கொண்டு போய் உழுகிறதுக்காக ஏற பூட்டி ஏறி உட்காந்தா அது என்ன செய்யுது, செக்கு மாடு பழக்கப்பட்டது என்னென்னா அந்த ரவுண்டுலேயே போய் அது பழகிரும். அதே மாதிரி இவன் ஏறி உட்காந்தவொடனே அது என்ன செய்யுது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அடப்பாவி என்னடா இது நேராக போக மாட்டேங்குதுன்னா, அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இது செக்கில் ஓட்டின மாடு, இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அப்புறம் போய் சந்தையில் விற்றானோ. அது மாதிரி மாடுக்கு ஏற்கனவே பூட்டி இருந்தால் அதுக்கு வழி தெரியும், அது போகும். ஆனால் இந்த மாடு இதுவரைக்கும் என்ன செய்யலை, பூட்டினதே கிடையாது. அது மேலே இப்போ வண்டியை பூட்டி அனுப்புகிறான் பாருங்க, அது நேராக எங்கே போகுது, பெத்சிமோஸ்க்கு போகுது. அப்போ தான் அவன் பார்த்துட்டு சொன்னான், ஆத்தடி இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாதை. சரி, அங்கே போன உடனே என்ன செய்கிறாங்க, அங்கே போனால் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பெட்டி வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷத்தில் உடனே அந்த மாடை என்ன செய்கிறான் பாருங்க, அது அழகாக நல்ல கொளுத்த மாடு பிடிச்சி பட்டுன்னு அடித்து ஆண்டவருக்கு பலி செலுத்தி அந்த பெட்டியை என்ன செஞ்சிட்டான், எடுத்து வச்சிட்டான். பெட்டியை எடுத்து எங்கே வைக்கிறான்னா அபினதாப் வீட்டில் வச்சிட்டான். அல்லேலூயா. அபினதாப் வீடு யார், அபினதாப் யாருன்னா அவன் ஒரு ஆசாரியன். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பெட்டி வந்துடுச்சு, சரி இங்கே வச்சுருவோம், வீட்டில் வச்சுருவோம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபினதாப் வீட்டில் பெட்டியை வச்சதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்குது, ஸ்மூத்தாக போகுது. இந்த அபினதாப் யாருன்னா, இவன் ஆண்டவருடைய ஆசாரியன். இவன் பெட்டி எப்படி இருக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால பெட்டியை பற்றி கவலை இல்லை, அழகாக அங்கே வச்சதுக்கப்புறம் அது போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி 20 வருஷம் யார் வீட்டில் இருக்குது, அபினதாப் வீட்டில் இருக்குது. 20 years, 20 வருஷம் அபினதாப் வீட்டில் இந்த பெட்டி இருக்குது.
ஆனால் இங்கே நம்ம 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 2 அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வீட்டில் வாசித்து பாருங்கள். அபினதாப் வீட்டில் பெட்டி இருக்குது, கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குது. ஆனால் இங்கே 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே இருந்தது, அதனால கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவனையும் அவனுடைய வீட்டாரையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அந்த பெட்டி எவ்வளோ நாள் இருந்துச்சுன்னா 3 மாதம் இருந்தது. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாங்க? அபினதாப் வீட்டில் இருந்து பெட்டியை எடுத்து தாவீது ராஜாவானதுக்கப்புறம் அவருக்கு இப்போ ஒரு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா தாவீதின் நகரத்தில் தான் இந்த பெட்டி என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த பெட்டி இருக்க வேண்டிய இடம் அது இல்லை. அதனால எப்படி ஆகிலும் இந்த பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு? ராஜா தாவீது அங்கே போய் அபினதாப் வீட்டில் இருக்கிற பெட்டி எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல காற்று அவரும் செஞ்சு அதில் அந்த மாட்டு வண்டியில் பெட்டியை தூக்கி வச்சு அங்கே என்ன செய்கிறாங்க? கொண்டு வர்றாங்க. பெட்டியை கொண்டு வருகிற வழியில் என்ன நடக்குதுன்னா, பெட்டி லேசா வண்டி ஆடுது இல்லை? வண்டி ஏறி ஆடின உடனே அங்கே யார் போய் கையை வைக்கிறா? ஊசா போய் என்ன பண்ணுறாரு? கையை வைக்கிறார். ஊசா அபினதாபோட பையன்தான், அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு பெட்டி கீழே விழுந்துடக்கூடாது, ஆடிடக்கூடாதுன்னு கையை வச்ச உடனே கர்த்தர் அங்கே ஊசாவை என்ன செய்தார்? அடித்தார். அவன் அங்கே செத்தான். ஊசா செத்ததுக்கப்புறம் சந்தோஷத்தில் இருந்த தாவீதுக்கு ரொம்ப துக்கம் வந்துச்சு. தாவீது மிகவும் துக்கப்பட்டு 8வது வசனமா 9வது வசனம் வாசிங்க. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். பாருங்க, தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, David became angry and grieved and offended because of the Lord's outburst against Uzzah. David became angry. தாவீது கோபப்பட்டான். ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன ஆண்டவர் இப்படி அடிச்சிட்டாரு? ஆண்டவர் மேலே கோபம் வந்துச்சு. யாருக்கு? தாவீது. நான் நல்லதானே செய்ய போகிறேன், நான் நன்மை செய்கிறதுக்கு போகும்போது இப்பொழுது இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்ப கோபப்பட்டு, ரொம்ப கலங்கி, ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப காயப்பட்டு, and offended because of the Lord's outburst against Uzzah, and that place has been called Perez Uzzah. அந்த இடத்துக்கு பேர் என்னதான்? பெரேஸ் ஊசான்னு பேர் வச்சுட்டாரு. இதுக்கு மேலே இந்த பெட்டி என்ன செய்யக்கூடாது? எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது என்னடா, பெட்டியை தொட்டவன் செத்து போயிட்டானே. அதுவும் தொட்டவன் யார்? ஆசாரி என்னோட மகனே இப்படி தொட்டு செத்து போயிட்டானேன்னா இப்போ எல்லாருக்குள்ளே என்ன இருந்துச்சு? பயம் பிடிச்சிருச்சு. பயம் பிடிச்ச உடனே தாவீதுக்கு ரொம்ப ரொம்ப கலக்கம் உண்டானதுனால தாவீது என்ன பண்ணுறாரு? இந்த பெட்டியை இங்கேயே வச்சுருவோம். அப்போ தான் ஓபேத் ஏதோம் வீடு அங்கே பக்கத்தில் இருக்குது. அவர் வீட்டு வழியாக தான் பெட்டி போயிட்டு இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? ஓபேத் ஏதோம் யாருன்னா அவர் ஒரு லேவியன். ஸோ அவருக்கு பெட்டியை பற்றி நல்லா தெரியும். சரி, நீ உன் வீட்டில் கொஞ்சம் வச்சுருப்பான்னா யோசித்து பாருங்கள். தொட்டவன் செத்ததுக்கப்புறம் அந்த பெட்டியை எனக்கு என் வீட்டில் வையினா இவன் எப்படி வைப்பான்? முடியுமா? அவனுக்கு தாவீது நகரத்துக்கு கொண்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது. அந்த பட்டணத்துக்கு போகவே பயமாக இருக்கு. இவன் வீட்டுக்குள்ளே பெட்டி வையின்றான். எப்படி ஓபேது ஏதோம் அதை ஏற்றிருப்பான் பாருங்க. அவன் மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த பெட்டியை கொண்டு வந்தா கர்த்தர் என்ன என் குடும்பத்தை அடிச்சிட மாட்டாரா? அவன் அதெல்லாம் நம்மளாக இருந்தால் அப்படி தான் யோசிச்சிருப்போம். ஐயா, அப்படியே மெதுவாக நைஸாக கலண்டுருவோம் இல்லை? அந்த டைமில் பெட்டி ஊசா இறந்ததுக்கப்புறமே ஓபேது ஏதோ நம்மளாக இருந்தோன்னு வைங்களேன், நைஸாக அப்படி ஐயோ தாவீதுக்கு தெரியாமல் நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஒருவேளை நம்ம வீட்டில் பெட்டியை வைக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? அப்படி நைஸாக கலண்டிருப்போம். ஓபேத் ஏதோம் அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? ஓபேத் ஏதோமுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய பெட்டி ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஏன் கர்த்தர் ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாசம் இருந்த போது ஓபேத் ஏதோமை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அங்கே அபினதாப் வீட்டில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருக்கும்போது அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நாங்கள் இல்லை.
20 வருஷம் இருந்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கணும். ஆனால் அபினதாப் வீட்டுக்கு அந்த பெரிய ஆசீர்வாதம் இருந்த மாதிரி பைபிள் இல்லை. ஆனால் 3 மாதம் ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்ததுனால அவனுடைய வீடு முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பெட்டி ஒண்ணுதான், ஒரே பெட்டி தான். ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்ததும் அபினதாப் வீட்டில் இருந்ததும் ஒரே பெட்டி தான். ஆனால் 20 ஆண்டு காலத்தில் லாங் டேர்ம் அங்க பெட்டி இருந்தும் அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் வெரி ஷார்ட் டேர்ம் இவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பெட்டி இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. காரணம் என்னன்னா, ஓபேத்-ஏதோம் was a great worshipper. வசனம் சொல்லுது, ஓபேத்-ஏதோம் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் பெட்டியை சும்மா வச்சு பாதுகாக்கல, ஒவ்வொரு நாளும் பெட்டிக்கு முன்னாலே தலை வணங்கி கர்த்தரை ஆராதித்து பலி செலுத்தி அந்த பெட்டிக்கு முன்னால தானும் தன்னுடைய குடும்பமும் 24 மணி நேரமும் அவரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அந்த பெட்டியினாலே அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இது வருஷம் கணக்கில் எத்தனை ஆண்டுகள் நான் விசுவாசியா இருக்கேன் அது கிடையாது. நான் கர்த்தருக்காக எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். சார், நான் 10 வருஷம் விசுவாசி, என்னை பரலோகத்துக்கு விட்டுருங்கன்னு அவர் விடமாட்டார். நான் ஒரு நாள் ஆண்டவர் அந்த கல்லன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நீங்கள் வரும்போது என்ன செய்யுங்கள். அந்த ஒரு நாளில் அவன் ரட்சிக்கப்பட்டவன். ஃபர்ஸ்ட் டே தான் அவன் ரட்சிப்பு, அன்னைக்கே பரலோகத்துக்கு போயிட்டான். இருபது வருஷம் இருக்கிறது பெருசு இல்லை, 3 மாதம் கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார்னா 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தான் ஓபேத்-ஏதோம். அது மட்டும் இல்லை, திரும்ப 3 மாதத்துக்கு அப்புறம் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, ஐயா ராஜாவே, அந்த பெட்டியை கொண்டு போய் வச்சிங்க இல்லையா, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரியா. 3 மாசத்துல அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாயான்னு உடனே அப்போதான் ராஜாவுக்கு வருது, அந்த பெட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆடி பாடி கொண்டு வந்தான் இல்லையா. அந்த கொண்டு வந்த டீமில் கிண்ணறத்தை வாசித்து, சுரமண்டலத்தை வாசித்து, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசித்து பாடிட்டு வந்தாங்கள்ல, அந்த டீமில் முக்கியமான ஆள் யாருன்னா இந்த ஓபேத்-ஏதோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் பெட்டியை கொண்டு ஆசீர்வதிப்பார், அது உண்மைதான். ஆனால் கர்த்தரை அந்த பெட்டியை நான் எப்படி வச்சிருக்கேன் முக்கியம். 20 வருஷமா வச்சிருந்தது முக்கியம் இல்லை, 20 நாள் வச்சிருந்தாலும் அந்த பெட்டிக்கு நாம் என்ன செய்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நமக்குள் வாசமாயிருக்கிற தெய்வம் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். நம்ம ஆண்டவர் ஒருபோது கொண்டு போய் எங்கேயோ போய் ஸ்டக்காகி நிற்க விட மாட்டார். கர்த்தருடைய பெட்டியாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது நம்ம சும்மா ஏதோ ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தேன், அதோட முடிஞ்சிச்சு, நான் போயிட்டேன், அப்படி இல்லை. 20 வருஷமா அல்லது 30 வருஷமா 40 வருஷமா நம்ம விசுவாசியாக இருந்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார்னா 24 மணி நேரமும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை உயர்த்துகிறவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய். ஏன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறவைகள். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த பெட்டிக்குள்ளே எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது. அபினதாப் வீட்டுக்கு பெட்டி வரும்போது சிலர் போய் பெட்டி என்ன செஞ்சாங்களாம், திறந்து பார்த்தாங்களாம். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் போய் என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 50,000 பேர், 50,075 பேர் என்னமோ திறந்து பார்த்தாங்க. பெட்டி யார் உன்னை தொடச்சொன்ன, தொட்டவனே செத்தானே, திறந்து பார்த்துருக்கான் உள்ளே என்ன இருக்குன்னு. அவ்வளோ பேரும் செத்துட்டான். மகத்துவமான தேவன். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட தேவனுடைய பெட்டி அபினதாப் வீட்டில் 20 வருஷமாக இருக்கும்போது எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் பெருக்கம் இல்லை, ஏன் இந்த பாடுகள், ஏன் வியாதி, ஏன்னா பெட்டி சும்மா இருக்குது. ஹல்லேலூயா. பைபிள் எப்படி இருக்குது, எல்லார் வீட்லேயும் சும்மா இருக்குது, அலமாரியில் தூங்குது. பைபிள் அங்கேயே இருந்தால் எப்படி உனக்கு ஆசீர்வாதம்?
பெட்டி ஆராதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பெட்டி ஆராதிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அங்கே அபினதாப் அந்த பெட்டியை வச்சுட்டு ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருந்தார். அவர் எதுவுமே செய்யலை. அந்த பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது? 3 காரியங்கள் இருந்தது பெட்டியில். முதலாவது, மோசே கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த பலகை, அதுக்கப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதுக்கப்புறம் மன்னா. ஒரு கப்பில் என்ன வச்சுருந்தார்? மன்னா. இது 3 தான் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த பெட்டி அவ்வளோ மகிமையான ஒரு பெட்டி. இவங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. இவன் பாருங்க, they were copying the methodology of the Philistines. தாவீதுக்கும் தெரியல என்ன காப்பி பண்ணுறான்னா, பெலிஸ்தியர்கள் எப்படி இந்த பெட்டியை இங்கே அனுப்புனானோ அவனை காப்பி பண்ணுறான். உலகத்தான காப்பி பண்ணுறதா உன் மேலே. நிறைய பேர் அப்படி தான் செய்யணும். உலகத்து மக்கள் என்ன செய்கிறானோ அதைத்தான் இவனும் செய்வான். நீ தேவனுடைய பெட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ இப்படிலாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்த தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, அவன் செய்கிற மாதிரியே இவன் செய்கிறான். அவன் ஒரு வண்டியை போட்டு அனுப்பினான்ல, அதே மாதிரி ஒரு வண்டியை போட்டு எடு. அது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது தம்பி, அது நமக்கு சேராது, நமக்கு ஒத்துக்காது. கர்த்தருடைய பெட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அதை தொடக்கூடாது. அதுக்கு 2 பக்கமும் 2 வளையங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? போட சொன்னார். எதுக்கு அந்த வளையம்னா, எவனும் அதை தொடக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு பெரிய ராடை என்ன செய்யணும்? உள்ளே சொருகி 2 பக்கமும் ஆசாரியர்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? தோளில் சுமக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பெட்டியை வண்டியிலலாம் வைக்கக்கூடாது, அது எங்கெல்லாம் வச்சு தூக்கிட்டு வரக்கூடாது. அதை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரில, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. அதை ஆசாரியர்கள் தங்கள் தோளில் என்ன செய்தார்கள்? அதுக்கப்புறம் தான் தாவீதுக்கு தெரியுது, இந்த பெட்டி இப்படி தான் கொண்டு போனோம். எனக்கு அருமையான உள்ள, நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நான் ஆண்டவர் எப்படி ஆராதிக்க நமக்கு தெரிலன்னு ஆசீர்வாதம் இல்லை. சாபம் நம்முடைய வீடுகளில், சாபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும். நஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், பாடுகள் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பெட்டி எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி கையாளணும்னு நமக்கு தெரியாத வரைக்கும் அவருடைய பெட்டிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யாது? வராது. ஆண்டவருடைய பெட்டி நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி தான் நான் கையாளணும், தாவீதுக்கு அப்புறம் தெரில எப்படி கையாளணும்னு. அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்? நல்லா 2 ராட் எடுத்து அதை அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அப்பொழுது அவர் சந்தோஷமாக என்ன செய்கிறார்? பெட்டிக்கு முன்னால் ஆடி பாடி துதிச்சு அப்படி எல்லாம் போயிட்டுருக்கிறார். தாவீது அப்படி போகும்பொழுது அங்கே அந்த பெட்டி எருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள். அப்பொழுது அவள், அந்த தாவீதோட மனைவி இருக்கா இல்லையா, சவுலோட மகள், அவள் பேர் என்ன? மீகா. மீகால் பார்க்குறா. அதை பார்த்துட்டு தாவீது எல்லாம் போய் செட் பண்ணுறாரு. இல்லை, பெட்டிக்குன்னு ஒரு இடத்த ஆண்டவர் தாவீது ஒரு டென்ட் எல்லாம் போட்டு வச்சு அங்கே கொண்டு போய் பெட்டியெல்லாம் வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாவீது ஆசீர்வதிக்கிறார். இல்லை, எல்லாத்தையும் ஆசீர்வதித்து எல்லாத்துக்கும் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவர் எங்கே வர்றாரு? அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்போ 20வது வசனம் நினைக்கிறேன். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரர்களுடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமுமானேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். பாருங்க, தாவீது இதை சொல்லும்போது அவருடைய மனைவி இப்படி சொல்கிறா, நீ இப்படி ஆடிட்டியப்பா, அந்த வேலைக்கார பெண்களுக்கு முன்னால் நீ இப்படி ஆடிட்டியே அப்படின்னு சொல்லும்போது தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு? அழகாக போட்டிருக்குது இங்கே. ஸோ டேவிட் செட் டு மீகா, இட் வாஸ் பிஃபோர் த லார்ட் that I did this. It was before the Lord. அவர் சொல்கிறா, you danced before the servant maid. நீ அந்த பெண்களுக்கு முன்னால் ஆடின. அதுக்கு தாவீது சொல்கிறான், that was not in front of, that was not before that girls, that maid.
It was before the Lord. அது சொல்கிறான், நான் ஆண்டவருக்கு முன்னால் ஆடினேன். ஆனால் அவளுடைய பார்வை அவள் பெண்களுக்கு முன்னால் அவர் ஆடினார்னு சொல்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்தேன், ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, it was before the Lord who chose me above your father and all his house to appoint me as ruler over Israel, the people of the Lord. Therefore I will celebrate before the Lord. ஹல்லேலூயா. உன் தகப்பன் வீட்டுக்கு மேலேயே என்னை அதிகாரியாய் கர்த்தர் என்ன செய்தார், உட்கார வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுடைய கண்களுக்காக, ஜனங்கள் பார்க்கறதற்காக நான் ஆண்டவருக்கு காரியங்களை செய்கிறது அல்ல. தாவீது எல்லாருக்கும் முன்பாக கர்த்தருக்காக காரியங்களை செய்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பெட்டி கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தருடைய பெட்டியாய் பரிசுத்தமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஏதோ அது ஆண்டவர் கொடுத்துட்டார் ரட்சிப்பு, அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து எப்படியாவது கொண்டு போய் வருகையில் சேர்த்துருவோம். அது இல்லை. அந்த பெட்டியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதுனால அந்த பரிசுத்தத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அந்த பெட்டிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ. ஓபேத் ஏதோம் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்தான். அந்த பெட்டிக்கு பலி செலுத்தினா 3 மாதம் தான் இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 20 வருஷமாக இருந்தவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் 3 மாதம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் ஒருவேளை நம்ம இப்போ வரைக்கும் அந்த பெட்டி எப்படி கையாளணும் நமக்கு தெரியலையா, கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி கையாளணும் நமக்கு தெரியல, தெய்வ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு தெரியலையா, இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறவனாய் ஆராதிக்கிறவளாய் ஒவ்வொரு நாளும், ஏதோ என் தேவைக்காக இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமைக்காக இல்லை, ஏதோ மற்ற ஆராதனை நாளுக்காக இல்லை, 24 மணி நேரமும் அவருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போமானால் பயபக்தியோட. எனக்கு அருமையானவர்களே, ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று ராஜாவிடத்தில் சொன்ன உடனே ராஜா பெட்டியை தூக்க வந்துட்டார். அது வரைக்கும் ராஜாவுக்கு தெரில. வேதம் சொல்லுது, ஊசா மரித்ததுக்கப்புறம் டேவிட் வாஸ் அன்வில்லிங் டு பிரிங் த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இன்டு ஜெருசலேம். ஹீ வாஸ் அன்வில்லிங். அவனுக்கு விருப்பம் இல்லை. என்னென்னா கர்த்தருடைய பெட்டி கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஊசாவை கர்த்தர் அடித்தார், இனிமேல் இந்த பெட்டி எதுக்குடான்னு சொல்லி போட்டு போயிட்டான். ஆனால் எப்பொழுது ஓபேத் ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று கேள்விப்பட்டானோ அப்பொழுது பெட்டியை அவன் என்ன செய்கிறான், தேடி வருகிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுதே, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களிடத்தில் தங்கி இருக்கும் பொழுதே அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நம்ம விட்டு பிரசன்னம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் கிடைக்காது. 20 வருஷமாக பெட்டியை வச்சுட்டு அமைதியாக இருந்தான். ஆனால் 3 மாதத்தில் அந்த பெட்டி அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அவருடைய பிரசன்னம் உனக்குள்ளே இருக்கும் பொழுதே அவரை தேடு. இதுதான் அவரை தேடுகிற காலம், இதுதான் அவரை ஆராதிக்கிற நேரம், இதுதான் அவரை ஆராதிக்கிற காலம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த காலம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தேடலைன்னா, இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கலைன்னா, இன்றைக்கு நம்ம நிர்விசாரமாக இருந்தால் கர்த்தருடைய வருகை வரும். அதுக்கப்புறம் அந்த பெட்டி நம்மளை விட்டு எடுபட்டு போகும். இனி ஒருபோதும் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை தேடினாலும் தேட முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, விசுவாச வாழ்க்கை இருக்காது, கர்த்தருக்குரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக முடியாது, அதுக்கப்புறம் ஆலயம் இருக்காது, அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடவே முடியாது. எனக்கன்மையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வரும் கர்த்தருடைய பெட்டி நம்மை விட்டு எடுபட்டு போகும். அதுக்குள்ள கர்த்தரை தேடுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். செய்கிறீர்.
வாசம் செய்யும். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர். பலிபீட நெருப்பிலே எங்கள் இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர். எம் உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. 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 ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். தெய்வ பிள்ளைகளே, அவர் பரிசுத்த பிரசன்னராய் நமக்குள் வாசமாயிருக்கிறபடியாக இந்த நாளிலே நம்மை அவருக்கென்று அர்ப்பணித்து, எப்படி அந்த பரிசுத்த பெட்டி ஓபேதேதோம் வீட்டிலே 3 மாதங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தது, நம்மோடு வாசமாய் இருக்கிறவரை நாம் ஆராதிப்போமானால், நாம் உயர்த்துவோமானால், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாய் அவரை ஆராதிக்க 24 மணி நேரம் அவரோடு இருக்க, அவரை உயர்த்த என்னை அர்ப்பணிக்கிறேன்றவங்கெல்லாம் அவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி காட்டுங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய பிரசன்னத்தை அறிந்தவர்களாய் அந்த பிரசன்னம் எங்களோடு இருக்கும் பொழுதே உம்மோடு நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்மை ஆராதிக்கிறவர்களாய் ஓபேதேதோமை போல ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்திட்டு ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்த அந்த பரிசுத்தத்தை குறித்த எண்ணத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். அவர்களை உடன்படிக்கை பெட்டியாய் நீர் மாற்றி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதை அவர்கள் உணர்ந்து தொடர்ந்து உமக்காக ஓட கர்த்தர் பலன் தருவீராக. தடைகள் எல்லாம் தேவன் மாற்றி போடும். பலவீனங்களை எடுத்து போடுவீராக. மாம்சத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடி ஆவியில் அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை நடத்தட்டும். ஓ, உம்முடைய உடன்படிக்கை பெட்டியின் மகத்துவங்களை அறிந்தவர்களாய் உம்மை ஆராதிக்க, உமக்கு சாட்சியாய் நிற்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். May God bless. Hallelujah.